வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது புத்தரினுடைய மார்பு எலும்புகளை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடியதாக நம்பப்படக்கூடிய ஒரு அழகான புத்த ஸ்தூபியினுடைய வரலாறு. இன்னைக்கு இருக்கக்கூடிய லாவோஸ் நாட்டினுடைய தலைநகரம் வியன்சியன் நகர். அந்த வியன்சியன் நகர்ல தாட் லுவாங் அப்படின்ட்டு ஒரு தங்க நிறத்திலான அழகான ஒரு புத்த ஸ்தூபி ஒன்று இருக்கு. லாவோ மொழியில தாட் லுவாங் அப்படின்னாக்க மாபெரும் ஸ்தூபி அப்படின்ட்டு அர்த்தம். அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஏக்கர் பரப்பளவுல இந்த கோயில் அமைந்திருக்குது. கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகள் பழமையானது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவைச் சேர்ந்த மௌரிய பேரரசரான அசோகர் உலகெங்கிலும் புத்த மதத்தை பரப்ப ரொம்ப முயற்சி எடுத்தாரு. அந்த வகையில ஒரு 5 புத்த துறவிகளிடம் புத்தரனுடைய ஒரு சில மார்பு எலும்புகளை கொடுத்து கிபி 218ஆம் ஆண்டு லாவோஸ் நாட்டுக்கு அனுப்புறாரு. அப்ப அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த மன்னனுடைய பேர் சாந்த பௌலி பசித்திசக் அப்படிங்கிறவர். அவரு அந்த எலும்புகளை வாங்கி அதை ஒரு கோயில் கட்டி அதுக்குள்ள வைக்கணும் அப்படின்ட்டு கிபி 236ஆம் ஆண்டு அந்த கோவிலை கட்டி புத்தரனுடைய மார்பு எலும்புகளை இந்த ஸ்தூபிக்குள்ள வச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை பாதுகாத்துக்கிட்டு வர்றதா நம்புறாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த கோயில் ரொம்ப சின்னதா தான் கட்டுனாங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய அளவுல இருக்கிற அந்த கோயில் 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 14ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன சான்றுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கம்போடியாவை கிபி 1181ல இருந்து 1218 வரைக்கும் ஆட்சி செஞ்ச மன்னனுடைய பேர் 7ஆம் ஜெயவர்மன். அவருடைய காலத்து கலைப்பொருட்களும் அவருடைய உருவச் சிலை ஒன்றும் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அதனால அந்த பொருட்கள் எல்லாமே இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உள் பிரகாரத்துல காட்சிக்கு வச்சிருக்காங்க. காலப்போக்கில் இந்த ஸ்தூபி சிதிலம் அடைஞ்சிருது. அப்ப என்ன பண்றானாக்க 16ஆம் நூற்றாண்டுல அப்ப லாவோஸ் நாட்டினுடைய தலைநகர் லுவாங் பிரபாங். இன்னைக்கு இருக்கக்கூடிய லுவாங் பிரபாங் நகரம் தான் இன்னைக்கு அதனுடைய தலைநகரம். அத ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மன்னனுடைய பேர் சாய் சேத்தா திரத். அவர் என்ன பண்றாருனாக்க அவருடைய தலைநகரை லுவாங் பிரபாங் நகர்ல இருந்து வேஞ்சிய நகருக்கு மாத்துறாரு 1560ல. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு இந்த சிதிலமடைந்து இருந்த ஸ்தூபியை புதுப்பிக்கிறார். ஆனாலும் பின்னாடி காலனி ஆதிக்க காலத்துல 19ஆம் நூற்றாண்டுல என்ன பண்றாங்கன்னா, தாய்லாந்து படையெடுக்குது லாவோஸ் நாட்டின் மீது. அப்பவும் அதுக்கப்புறம் நடைபெற்ற பர்மிய மற்றும் சீன ஆக்கிரமிப்புகளின் போதும் இந்த ஸ்தூபி நிறைய சேதத்தையும் இதுக்குள்ள இருந்த பொருட்கள் கொள்ளை போனதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டு இந்த கோயில் திரும்ப புனரமைக்கப்படுது. ஆனாலும் அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் வருது இல்லையா? அந்த 2ஆம் உலகப் போரின் போது பிரெஞ்சு மற்றும் தாய்லாந்து படைகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சண்டையில தாய்லாந்து இது மேல குண்டு வீசி தாக்குதல் நடத்துறதுனால திரும்பவும் இது சேதமடையுது. ஆக 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல 1976ல ஒரு முறை சீரமைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவில் 2017ஆம் ஆண்டு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் சீரமைக்கப்பட்டு ஒரு புதிய பொலிவோடு காட்சி தருகிறது. அடித்தளத்துல 69 மீட்டர் சுற்றளவு, அதுக்கு மேல நடுத்தளம் கிட்டத்தட்ட 3 தளங்களா அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா புத்த மதத்துல ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு உலகத்தை குறிக்கும். அடித்தளம் 69 மீட்டர் சுற்றளவு, நடுவுல இருக்கிறது 48 மீட்டர் சுற்றளவு, 3ஆம் தளம் 30 மீட்டர் சுற்றளவு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கோயில்ல இந்த பொன்னிறமான இந்த ஸ்தூபி தரையிலிருந்து அதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 45 மீட்டர். இவ்வளவு பெருமை, பிரம்மாண்டம் ஆகியவற்றை தன் உள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பொற்கோவில் லாவோஸ் நாட்டினுடைய ஒரு தேசிய சின்னமாகும். இதுக்கு பேர் லோக சூளாமணி ஸ்தூபி அப்படின்ட்டு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க.
ஆக புத்தரனுடைய முக்கியமான ஒரு உடல் கூறினை தன் உள்ளே வைத்திருக்கக்கூடியதாக கருதப்படக்கூடிய இந்த கோயிலை பத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இதே போன்ற ஒரு தகவலுடன் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.